நம பார்வதி பதையே மகாதேவா. தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவூர் ஆதீன ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுர ஆதீனம் நட்சத்திர பொருணிகள் ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுர ஆதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை சபனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் தேவ்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கூறி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 29வது திருவிளையாடல் மாய பசுவை வதைத்த படலம் என்ற தலைப்பில் இருக்கின்றோம். மதுரை மாநகரத்தில் அனந்தகுண பாண்டியனினுடைய அரசாட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற அனந்தகுண பாண்டியனுடைய காலத்திலேயே நாகூரில் இந்த சமணர்கள் எல்லாம் ஒரு அரக்கனை அனுப்பி வைத்தார்கள். அதை அந்த அனந்தகுண பாண்டியன் ஒரு பிறைச்சந்திரன் ஆகிய பிறைச்சந்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை சொக்கநாத பெருமானை நினைத்து அந்த நாகத்தின் மீது விட்டு அந்த நாகத்தை துண்டு துண்டாக வெட்டி விடுகின்றார். அதன் பிறகு அந்த நாகம் கக்கிய அந்த விஷமானது மதுரை மாநகரம் முழுவதும் பரவியது. சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டியவுடன் அவர் அமுத துளிகளை சிந்துமாறு செய்தார். அந்த விஷமானது நீங்கியது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சமணர்களுக்கு மேலும் கோபமும் பொறாமை குணமும் அதிகமாகி அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு யோசனை செய்கின்றார்கள். பாண்டியர்கள், பாண்டிய மன்னன், பாண்டிய நாட்டில் உள்ளவர்கள் பசுவை கொல்ல மாட்டார்கள் என்று தீர்மானித்து நாம் ஒரு வேள்வி செய்து அதில் ஒரு பசுவை வரவழைத்து பாண்டிய நாட்டை அழிக்க செய்வோம் என்று திட்டம் திட்டுகின்றார்கள். அதேபோல் ஒரு வேள்வி செய்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு மாய பசுவானது வருகின்றது. அந்த பசுவை பாண்டிய நாட்டின் மீது ஏவி விடுகின்றார்கள். அவர்களும் அந்த பசுவிற்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பசு வர வழியிலேயே நிறைய துன்பத்தை செய்து கொண்டு வருவதை கேள்விப்பட்ட மீனவன் பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கின்றான். உடனே சொக்கநாத பெருமான் அவர்களுக்கு அருள் செய்து தனது வாகனமாக இருக்கக்கூடிய இடவநந்தியை அழைத்து, நீ போய் அந்த மாய பசுவை வெற்றி கொண்டு வருவாயாக என்று அனுப்பி வைக்கின்றார். இப்பொழுது அந்த இடவநந்தியானது மிகப்பெரிய ஆரவாரத்துடன் பலவிதமான ஆபரணங்களை அணிந்ததாக அது வந்து கொண்டிருக்கின்றது என்பது வரை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. பணினா அசைக்கும் பணி என்ன கழுத்தில் வீர, பணினா அசைக்கும் பணி என்ன கழுத்தில் வீர, மணினா அசைப்ப நகை முத்தில் வகுத்த தண்டை, மணினா அசைப்ப நகை முத்தின் வகுத்த தண்டை, பிணினான் சிறு கிங்கினி பிற்பத மாலை தொங்கல், பிணினான் சிறு கிங்கினி பிற்பல மாலை தொங்கல், அணினான் அலம்ப சிலம்பு ஆர்வ அடிகள் நான்கும், அணினான் அலம்ப சிலம்பு ஆர்வ அடிகள் நான்கும், பணினா அசைக்கும்படி. பணினா பாம்புன்னு அர்த்தம். அந்த பாம்பு நாக்கை வெளியே குடுத்தி கொண்டு நாக்கை அசைக்கும் பார்த்தீங்களா, அதை போல என்ன அப்படின்னா போல பணினா அசைக்கும்
சொல்லும்படி என்ன? அதை போல கழுத்தில் வீரமணி நாம் அசைப்ப. அந்த இடமநந்தியினுடைய கழுத்தில் வீர கண்டாமணி என்கின்ற அந்த மணிகளெல்லாம் அதில் கட்டி இருக்கின்றது. அது அந்த பாம்பு நாக்கை அசைப்பது போல அசைத்து கொண்டு அந்த கழுத்தில் இருக்கின்றது. அசைந்து கொண்டு சப்தத்தை எழுப்பிக் கொண்டு அது இருக்கின்றது. நகை முத்தின் வகுத்த தண்டை, அதாவது அந்த ஒளி பொருந்திய முத்துக்களால் முத்துக்கள் சேர்க்கப்பட்ட தண்டை. அந்த தண்டையை அது ஒரு கயிற்றில் அந்த தண்டையை பிடித்து அது அணிந்திருக்கின்றது. பிணினா கயிற்றில் கோர்த்த அந்த மாலை. சிறு கிங்கினி போன்ற அமைப்பில் அந்த மாலைகளை அணிந்திருக்கின்றது. கழுத்தில் தண்டைகளை அணிந்திருக்கின்றது. இது காலில் அந்த முத்துக்களாலாகிய தண்டைகளை அணிந்திருக்கின்றது. பிப்பல மாலை தொங்கல் அணி நான் அலம்ப. பிப்பலம்னா அரசிலைன்னு அர்த்தம். இந்த அரசிலைய வரிசையா கோர்த்தா எப்படி இருக்குமோ அது போல அரசிலையை கோர்த்தது போல அந்த தொங்கல் மாலை போன்று அந்த அணினான் மங்களமாகிய அந்த கயிறு அதனுடைய கழுத்தில் அலம்பிக் கொண்டு இருக்கின்றது, சப்தித்து கொண்டு இருக்கின்றது. சிலம்பு ஆர்ப்ப, சிலம்புகளெல்லாம் காலில் சப்தித்து கொண்டு இருக்கிறது. அடிகள் நான்கும், அதுக்கு 4 கால்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 4 கால்களிலும் சிலம்புகளெல்லாம் ஆரவாரம் செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த முத்தினால் உள்ள அமைக்கப்பட்ட தண்டைய காலுக்கும் அணிவித்ததாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முத்தினால் வகுத்த தண்டைய ரவுண்டா அதனுடைய கழுத்திலும் அணிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2 இடத்துலையும் அந்த முத்து தண்டைகள் காலையும் சொல்லப்படுகிறது, கழுத்துக்கும் அதில் அணிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா பாண்டிய நாட்டுக்கே உள்ள மிகப்பெரிய ஒரு ஆபரணம் அப்படின்னா முத்துக்கள் தான். அதனால அந்த முத்துக்களால் அதனுடைய கழுத்துக்கும் தண்டை போல அணிவித்திருக்கிறார்கள். காலுக்கும் தண்டை போல சிலம்புகளோடு இந்த முத்து தண்டைகளையும் அணிந்திருக்கிறார்கள். அதாவது முத்துக்களை அந்த தண்டைக்கு உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போ அது கிண்டுன்னுட்டு சப்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடியிட்டு நிலம் கிளைத்து அண்டம், அடியிட்டு நிலம் கிளைத்து அண்டம், எட்டிக்கும் போர்வ, எட்டிக்கும் போர்வ, பொடியிட்டு உயர்த்து பொறு கோட்டினில், பொடியிட்டு உயர்த்து ஒரு கோட்டினில், குத்தி கோத்திட்டு, குத்தி கோத்திட்டு, இடியிட்டு அதிகார் எதிரேற்று, இடியிட்டு அதிகார் எதிரேற்று, எழுந்தாங்கு நோக்கி, எழுந்தாங்கு நோக்கி, செடியிட்டு இரு கண் அடல் சிந்த, செடியிட்டு இருகண் அலசிந்த, நடந்தது அன்றே, நடந்தது அன்றே. அதாவது அடியிட்டு நிலம் கிளைத்து. இப்போ அந்த இடபநந்தியானது சுவாமியினுடைய வாகனமாகிய இடபநந்தி எப்படி கோபத்தோடு வருகின்றது அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. அடியிட்டு நிலம் கிளைத்து, காலினால் நிலத்தை கிளறிக்கொண்டே வருகிறது. கிளைத்துன்னா கிளறிக்கொண்டு. அண்டம், அண்டம் எத்திக்கும் போர்ப்ப பொடியிட்டு உயிர்த்து. அதாவது அது ஒரு பெருமூச்சு விடுகிறது. உயிர்த்துன்னா பெருமூச்சு. அந்த பெருமூச்சு விடும்போது இந்த நிலத்தை கிளறி இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து புழுதி அப்படியே எழுப்புது மேலே. பொடியிட்டுன்னா புழுதியை எழுப்பியது அப்படின்னு அர்த்தம். பொடினா புழுதி. அந்த புழுதியானது அண்டங்களிலும் 8 திக்குகளிலும் அந்த புழுதி
போர்த்து விடுகிறது. அதாவது கால்னால நிலத்தை கிழிச்சுக்கிட்டே வருது. நிலத்தை கிழிக்கும் போது அந்த மண் எல்லாம் அப்படியே வெளியே வருகிறது. இது அந்த கீழே குனிஞ்சு வர்றதுனால பெருமூச்சு விடுது. அந்த பெருமூச்சுனால அந்த மண்ணெல்லாம் புழுதி பறக்க வெளியே வருகின்றது. அந்த புழுதியானது அண்டங்களையும் 8 திக்குகளையும் போர்வையாக போர்த்து விடுகிறது. அவ்வளவு கோபத்தோடு இது பெருமூச்சு விட்டு கொண்டு இந்த இடவனத்தை வருகின்றது. பொருள் கோட்டினில் குத்தி போர்த்திட்டு இன்னமும் அந்த நிலத்தை கொம்புனால குத்துது. இந்த பொருள்னா வலிமை வாய்ந்த சண்டையிடக்கூடிய அந்த கொம்பினில் குத்தி போத்திட்டு மண்ணை அப்படியே குத்தி அந்த தலைக்கு மேலே அந்த மண்ணெல்லாம் இருக்குது. அந்த கொம்புக்கு மேலே மண்ணெல்லாம் இருக்குது. இடியிட்டு அதிர்கார் எதிரேற்று, அதாவது மேகத்துக்கு அதிர்கார், இடியிட்டு அதிர்கார், இடி இடித்து கொண்டு அதிரக்கூடிய அந்த கார் மேகம், கார்னா கார் மேகம், அந்த கருமையான மேகத்துக்கு எதிராக சப்தித்தது போல இந்த இடவனத்தியானது சப்தத்தை கூட எழுப்புகின்றது. அப்படியே முகத்தை எழுப்பி பார்க்குது, எல்லாத்தையும் எழுந்தாண்டு நோக்கி. அப்படி கீழே குனிஞ்சது, கொஞ்சம் முகத்தை தூக்கி எல்லாரையும் பார்க்கின்றது. செடியிட்டு அப்படின்னா ஒளி வீசிக்கொண்டு, இரு கண் அழல் சிந்த நடந்தது அன்றே. அதனுடைய 2 கண்களிலும் ஒளி வீசிக்கொண்டு நெருப்பு சிந்துமாறு கோபத்தோடு அந்த இடவனந்தியானது நடந்து கொண்டு வருகின்றது. அது நடந்து கொண்டு வரும்போதே இவ்வளவு பிரச்சனைகளை அது ஏற்படுத்தி கொண்டே அந்த இடவனத்தி ஆற்றல் மிக்கதாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த பாம்பினுடைய நாக்கானது வெளியே எப்படி அசைந்து கொண்டு வெளியே வருமோ அதை போல இந்த இடவனந்தியின் கழுத்தில் வீர கண்டாமணி என்கின்ற ஒரு ஆபரணம் அணியப்பட்டிருக்கிறது. அது அசைந்து கொண்டு இருக்கிறது. அந்த அசைவானது பாம்பினுடைய நாக்கானது அசைந்தது போல இருக்கின்றது. மேலும் அந்த ஒளி பொருந்திய முத்தினால் வகுத்த தண்டைகளை பிணித்து, அந்த தண்டைகளை காலிலும் அணிவித்திருக்கின்றார்கள், கழுத்திலும் அதை பிணித்து கட்டியிருக்கின்றார்கள். சிறு கிங்கிணி, சிறு கிங்கிணி போன்ற அந்த அமைப்பில் உள்ளவற்றையெல்லாம் கயிற்றில் கட்டி அதற்கு கோர்த்திருக்கின்றார்கள். பிப்பல மாலை பொங்கல், அரசிலை கிளைகளை மாலையாக எப்படி தொங்க விட்டிருப்பார்களோ அதுபோல அதனுடைய கழுத்தில் இந்த சிறு கிங்கிணிகளை எல்லாம் அழகிய கயிற்றில் தொங்க விட்டிருக்கின்றார்கள். அந்த கிங்கிணிகள் எல்லாம் சப்திக்கின்றது, அலம்ப சப்திக்கின்றது. அதனுடைய கால்கள் 4களிலும் சிலம்புகளெல்லாம் அணிவிக்கப்பட்டு அந்த சிலம்புகள் சப்தத்தை எழுப்பிக் கொண்டே வருகின்றது. இவ்வாறு அந்த இடவனந்தியானது அழகிய ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு வருகின்றது. மேலும் அந்த இடவனந்தியானது காலினால் நிலத்தை கிளறி கொண்டு வருகிறது. அப்படி கிளறி கொண்டு அது வரும்போது அந்த நிலத்தை பார்த்து பெருமூச்சு விடுகிறது கோபத்தினால். அந்த பெருமூச்சினால் அங்கு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் புழுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெளியே கிளம்பி அண்டங்களையும் 8 திக்குகளையும் அந்த புழுதிகள் போர்வையாக போர்த்து விடுகிறது. பொருள் கோட்டினில் மேலும் அந்த சண்டையிடக்கூடிய அந்த கொம்பில் அந்த மண்ணை குத்தி மேலே வைத்துக் கொள்ளுகிறது. மேலும் இடி இடித்து கொண்டு அதிரக்கூடிய கார் மேகத்திற்கு எதிராக முழங்கியது போல இந்த சப்தத்தை, மேகம் போன்று சப்தத்தை கொடுத்து கொண்டே இந்த இடவனந்தி வருகின்றது. சிறிது எழுத்து எதிரில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கின்றது. மேலும் அதனுடைய 2 கண்கள் ஒளி வீசிக்கொண்டு கோபத்தினால் நெருப்பு சிந்துமாறு இப்படி அந்த இடவனந்தியானது நடந்து கொண்டு வருகின்றது. பால்
கொண்ட நிழல் வெண் திங்கள் கொண்ட நிலவெண் திங்கள் பகை கொண்ட மறுப்பின் பொன்மோ கொண்ட மறுப்பின் பொன்மோ சூழ் கொண்ட வயிற்றை கீண்டு சூழ் கொண்ட வயிற்றை கீண்டு புள்ளியோர் வெள்ளி குன்றம் புள்ளியோர் வெள்ளை குன்றம் கால் கொண்டு நடந்தால் என்ன கால் கொண்டு நடந்தால் என்ன கடித்து உடன்று ஆவை சீற்றம் கடிந்து உடன்று ஆவை சீற்றம் மேல் கொண்டு நாற்றம் பற்றி மேல் கொண்டு நாற்றம் பற்றி வீங்கு உயிர்ப்பு எரிந்து கிட்டா வேறு உயிர்ப்பு எரிந்து விட்டார். அந்த பால் கொண்டனா பால் போன்ற நிழல்னா ஒளின்னு அர்த்தம். அந்த பால் போன்ற ஒளியை விடும் வெண்மையான அந்த திங்கள் சந்திரனினுடைய பகிர் கொண்ட அது இப்படி வளைந்து ஒரு வாழ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பிறைச்சந்திரன். அதான் பகிர் கொண்டன்னா பிறைச்சந்திரன் அர்த்தம். அப்படி அந்த பிறைச்சந்திரன் போல அதனுடைய கொம்பானது இருக்கின்றது. பகிர் கொண்ட மறுப்பின்னா பிறைச்சந்திரனை போன்ற அந்த கொம்பு இருக்கின்றது. மறுப்புன்னா கொம்பு. அந்த கொம்பானது கொன்மு அப்படின்னா மேகம்னு அர்த்தம். கொன்முனா மேகம்னு அர்த்தம். அந்த மேகம் எப்படி இருக்கின்றதுன்னா மழைக்காக தண்ணீரை சூழ் கொண்ட மேகமாக அது இருக்கின்றது. கார் மேகமாக எந்த நேரத்தில்னாலும் மழை வரலாம் அப்படிங்கிற இதுல கார் மேகமாக சூழ் கொண்ட மேகமாக அந்த ஆகாயத்தில் மேகம் இருக்கின்றது. இந்த கொம்பினால் அந்த சூழ் கொண்ட மேகத்தினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு கிழிப்பது போல இந்த இடவனத்தியானது நடந்து வருகின்றது. அதாவது அதனுடைய கொம்பு மேகத்தை கார் கொண்ட மேகத்தை இடிப்பது போல அதனுடைய உருவம் மிகப்பெரிய உருவமாக இருக்கின்றது அப்படின்ட்டு. மேலும் அது துள்ளிக்கொண்டு வெள்ளி குன்றம், அந்த வெள்ளியை உருக்கி ஒரு குன்று செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அது போல வெள்ளி குன்றம் கால் கொண்டு நடந்தால் என்ன, ஒரு காலை வைத்து கொண்டு 4 கால்களை வைத்து கொண்டு வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு குன்று நடந்து வந்தது போல அந்த இடவந்தியானது வருகின்றது. கைலாய மலையை சொல்லும் போதும் அப்படியே வெள்ளியை உருக்கி ஊட்டுனது போல அந்த கைலாய மலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி குன்றம்னே அதுக்கு பேர் கைலாய மலைக்கு. அந்த கைலாய மலையில சுவாமி வீட்டு இருக்கின்றார். நந்திட்ட இந்த இடவந்தியும் சுவாமி வீட்டு இருக்கக்கூடிய இடம். அது வெள்ளையர்னு இருக்கு. அதனால இதுதான் கைலாய மலை. அந்த நந்தி தான் இப்போ கைலாய மலை. அதனால அந்த வெள்ளி குன்றம் போல அந்த ஒரு வெள்ளி குன்றம் 4 கால் வச்சு நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அதுபோல இந்த நந்தி நடந்து வந்து கொண்டிருக்கின்றதாம். கடித்து உடன்று வேகமாக சென்று ஆவை சீற்றம். ஆனா இந்த இடத்துல மாயப்பசு, அந்த சமணர்கள் ஏறிவிட்ட அந்த மாயப்பசு, அந்த ஆவை சீற்றம் மேல் கொண்டு அந்த மாயப்பசுவின் மீது கோபம் கொண்டு நாற்றம் பற்றி, அதாவது நிலத்தை அப்படியே மோந்து பார்த்துட்டு அது பெருமூச்சரித்து கொண்டு வருகின்றது. வீக்கு உயிர்ப்புன்னா பெருமூச்சரிதல்னு அர்த்தம். அந்த பெருமூச்சரித்து கொண்டு அது அந்த மாயப்பசுவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கின்றது. கிட்டானா கிட்டின்னு அர்த்தம், நெருங்கி அப்படின்னு அர்த்தம். அந்த கைலாய மலையை சொல்லும் போதே வெள்ளி வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா கைலாயத்தை வர்ணனை செய்யும்போது அப்படியே ஆமாம் வெள்ளி பனி மூடிய மலை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியை வச்சு மூடினது போல இருக்கும் அப்படின்ட்டு
வெள்ளி வெறுப்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும். பெரிய புராணத்தில் வருது பார்த்தீங்களா? ரெண்டு பேரொழி பவளவர்கன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரிமுன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். அப்படி அந்த வெள்ளி வெறுப்பு, அந்த வெள்ளி வெறுப்பு போல இந்த நந்தி வந்து அந்த மாயப்பசுக்கு பக்கத்துல இப்ப நெருங்கி வந்து விடுகிறது. உடற்கது உனக்கது என்ன, உடற்கது உனக்கது என்ன, உடற்கது உனக்கது என்ன, உனக்கது உனக்கது என்ன, உனக்கது உனக்கது என்ன, உனக்கது உனக்கது என்ன, வடக்கது தெற்கது என்ன, வடக்கது தெற்கது என்ன, தெற்கது வடக்கது என்ன, தெற்கது வடக்கது என்ன, முடுக்கு ஒரு மறுப்பின் போத்து, முடுக்கு ஒரு மறுப்பின் போது, முதுகு கீழாக தள்ளும், முதுகு கீழாக தள்ளும், எடுக்குறும் மலையை கால் பேர்த்து, எழுகோலும் மழையை கால் பேர்த்து, என திசை புறத்து வீசும். என திசை புறத்து வீசும். குடக்கு அப்படின்னா மேற்குன்னு அர்த்தம். குணக்கு அப்படின்னா கிழக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த மாய பசுவை இடவநந்தி அப்படியே தன்னுடைய பொருளாக நோக்கி அதை வந்து முதல்ல துரத்துது. அந்த மாய பசுவை இந்த இடவநந்தி வந்து துரத்துது. மேற்கேர்ந்து கிழக்க துரத்துது, கிழக்கேர்ந்து மேற்க துரத்துது, வடக்கேர்ந்து தெற்க துரத்துது, தெற்கேர்ந்து வடக்க துரத்துது. இப்படி அது முதல் 4 திசையும் அது வந்து அலைக்கழிக்கின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா, முடுக்கு உரு, முடுக்குதல்னா துரத்துதல்னு அர்த்தம். முடுக்கு உருன்னா துரத்துதல். இப்படி 4 திசைகளிலையும் அந்த மாய பசுவை இந்த இடவநந்தி துரத்தி துரத்தி விரட்டுது. விரட்டி விரட்டி எடுத்தது. மறுப்பின், இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், உங்க டிபார்ட்மெண்ட். மறுப்பின் கோத்து. அதுக்கப்புறம் அந்த மாய பசுவை தன்னுடைய கொம்புல அப்படியே தூக்கிது. கொம்புல தூக்கும்போது என்ன ஆகும், முதுகு கீழே வந்துடும், அந்த கால் பகுதியில் மேலே வந்துடும். அப்படி முதுகு கீழாக தூக்கி கீழே தள்ளுது. எடுக்குறும் மலையை காம்பேர்த்து என திசை புறத்து வீசும். ஒரு அந்த மலையை வந்து கால்னா சூறாவளி காற்றுன்னு அர்த்தம், காற்றுன்னு அர்த்தம். ஒரு சூறாவளி காற்று அப்படியே ஒரு மலையை வந்து பேர்த்து எடுத்து வேறு ஒரு திசையில வந்து வீசுவது போல இந்த மாய பசுவை இந்த இடவநந்தியானது அப்படியே தூக்கி வேற ஒரு பக்கத்தில் தூக்கி வீசுது. இப்படி கோபத்தோடு அந்த மாய பசுவிற்கு பலவிதமான துன்பங்களை இந்த இடவநந்தி வந்து கொடுக்கின்றது. அதாவது அந்த பால் போன்ற ஒளிவிடக்கூடிய வெண்மையான சந்திரன், அந்த சந்திரனினுடைய பகிர் கொண்ட மறுப்பு. சந்திரன் எப்படி பிறை சந்திரனை போல வளைந்து இருக்கின்றதோ அந்த தோற்றத்தை உடைய அந்த கொம்பு, அந்த இடவநந்தியினுடைய கொம்பு, அந்த கொம்பானது மேகத்தை இருக்கக்கூடிய, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கார் மேகம், சூழ் கொண்ட மேகம், தண்ணீரை தன்னிடத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கார் கொண்ட மேகத்தினுடைய வயிற்றை கிழிப்பது போல இந்த இடவநந்தியினுடைய கொம்புகள் அந்த மேகத்தை தொடக்கூடிய அளவிற்கு அந்த இடவநந்தியானது நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. புள்ளி கொண்டு அந்த நந்தி வருகிறது.
மேலும் ஒரு வெள்ளி குன்றம், வெள்ளி மலையானது 4 கால்களை கொண்டு நடந்தது போல இந்த இடவநந்தி நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு அந்த இடவநந்தியானது வேகமாக சென்று அந்த மாய பசுவினிடத்தில் கோபம் மேற்கொண்டு, மாய பசுவின் மீது மிகுந்த கோபம் கொண்டு அதன் நிலத்தை மோர்ந்து பார்த்து கொண்டே அது மிகப்பெரிய பெருமூச்சு விட்டு கொண்டு அந்த மாயப்பசுவிற்கு பக்கத்தில் நெருங்கியது இந்த இடவநந்தி. அந்த மாயப்பசுவின் பக்கத்தில் வந்தவுடன் அந்த மாயப்பசுவை இடவநந்தியானது துரத்த தொடங்கியது. எப்படி என்றால், மேற்கிலிருந்து கிழக்காக, கிழக்கிலிருந்து மேற்காக, வடக்கிலிருந்து தெற்காக, தெற்கிலிருந்து வடக்காக, இவ்வாறு 4 திசைகளிலும் அந்த மாய பசுவை இடவநந்தியானது முடுக்கி விட்டு கொண்டு, துரத்தி கொண்டு அதற்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. மேலும் அந்த மாய பசுவை தன்னுடைய கொம்பில் கோர்த்து கொண்டு முதுகை கீழாக வருமாறு அந்த மாய பசுவை கீழே தள்ளி விடுகின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு சூறாவளி காற்றானது ஒரு மலையை அப்படியே பெயர்த்து எடுத்து வேறு ஒரு திசையில் வீசுவது போல இந்த மாய பசுவை இடவநந்தி கொம்பில் கோர்த்து வேறு ஒரு பக்கத்தில் இவ்வாறு வீசி அந்த மாய பசுவிற்கு துன்பத்தை தந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பொன்மு அப்படிங்கிறது மேகம்னு அர்த்தம். நிறைய இடத்துல பொன்மு அப்படின்ட்டு வருது. இதில் நம்ம சொக்கநாத பெருமான் எழுதின பாட்டிலையும் வருது. இந்த மதிமதி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிறது அன்னம் பயிர் பொழில் ஆளவாயில் மண்ணிய சிவஞான் மொழிதரு மாற்றம் பருவம் பொன்மு. அங்கேயும் மேகம்னு தான் அர்த்தம். பருவம் பொன்மு படியன பாவலருக்கு, அதாவது காலம் அறிந்து அந்த மேகம் வந்து பருவம் அறிந்து எப்படி மழையை பொழிகிறதோ அதுபோல வரக்கூடிய பாவலர்களினுடைய அடியார்களினுடைய நிலைமையை கண்டு அவர்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க கேட்கவே வேண்டாம். ஒரு அடியார் வந்துட்டாருன்னா சேர நாட்டுக்கு அதுக்குள்ள அந்த அடியாரினுடைய விவரங்களை பூரா சேகரிக்க சொல்லிடுவார். இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு, என்ன கஷ்டத்தில் இருக்கிறாரு, இவர் இதை தாண்டி தான் வந்திருக்காரு, எல்லாம் வரும் அவருக்கு வந்துடும். ஒரு நாளையில் அவ்வளவு ஒற்றர்கள் சேகரிச்சுட்டு அவர் கேட்காமலே அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சுடுவார். அதான் பருவ பொன்மும் படியன பாவலருக்கு. படினா இந்த பூமிக்கு, படியன பாவலருக்கு உரிமையின் அவன் கேட்கவே வேண்டாம், இவரே உரிமை எடுத்து செய்வாராம். உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிமுறை புலவிய குடைக்கு செருமான் உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் மாணவத்திறன் தன்போர் என்பார் அன்பன் தன்பால் காண்பது கருதி போன்றன மான்பொருள் கொடுத்து வர அனுபவிப்பது வேண்டு. அந்த பொன்மு அப்படிங்கிறது அந்த சொக்கநாத பெருமானும் அந்த வார்த்தையை வந்து கையாண்டிருக்காங்க. கொடுமணி சிகர கோடி சிதைபட, கொடுமணி சிகர கோடி சிதைபட, குவட்டில் வீசும் படுமரச் செறிவில் வாழ்ந்தோய், படுமரச் செறிவில் வாழ்ந்தோய், பனையில எரியும் பாலின், பனையில எரியும் வானின், விடும் அற பசு போல் வீட, விடுமர பசு போட்டில, வேலைவாய் வீசும் மின்னல், ஏழைவாய் வீசும் திங்கள், செடுமதி கோட்டு நந்தி, செடுமதி கோட்டு நந்தி, செடுமதி கோட்டு நந்தித்தே, செடுமதி கோட்டு நந்தித்தே, விளையாடல் செய்து, விளையாடல் செய்து, கொடுமணி சிகர கோடி. அதாவது அந்த மாயப்பசு இப்போ நிறைய மாயங்களை எல்லாம் செய்து நிறைய தலைகள் இருப்பது மாதிரிலாம் வந்து காட்டுது. அதை வந்து இந்த
இடவனத்தி வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த மலைகளில் எப்படி சிகரங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றதோ அதுபோல இந்த மாயப்பசுவினுடைய பல தலைகளும் சிதைப்படுமாறு அந்த குவட்டில் வீசும். அந்த மலையில தூக்கி அது வீசுது. அது வந்து மாயக்களை செய்து நிறைய தலைகள் இருக்கிற மாதிரிலாம் மாயம் செய்து இடவனத்தி எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே நிறைய தலைகள் உள்ள அந்த மாயப்பசுவை இந்த மலைகளில் சிகரங்கள் நிறைய எப்படி இருக்கின்றதோ அதுபோல அதை அப்படியே தூக்கி வீசுது. மலைகளில் வீசுகின்றது இந்த மாயப்பசுவை. படுமரச் செறிவில் வான்தோய் பனையிற எரியும். படுமரம்னா ஆலமரம் அர்த்தம். செறிவுன்னா நிறைந்து இருத்தல் அர்த்தம். செறிந்து இருத்தல். அப்போ இது வந்து படுமரச் செறிவில்னா ஆலமரக்காடு அப்படின்னு அர்த்தம். நிறைய இருக்குன்னா அது காடுன்னு அர்த்தம். அப்படி அந்த ஆலமரக்காடு வந்து அந்த ஆலமரங்கள் எல்லாம் எதை போய் தொடுதான்? ஆகாயத்தை போய் தொடுகிறது. வான்தோய் அப்படின்னா ஆகாயத்தை தொடக்கூடிய அளவுக்கு அந்த ஆலமரங்கள் எல்லாம் மிகப்பெரிய மரங்களாக நிறைய இருக்கிறது. அப்போ அந்த ஆலமரக்காட்டுல அந்த கிளை முறியும்படி எரியும். பனைனா கிளைன்னு அர்த்தம், இரனா முறியும்படி. அந்த ஆகாயத்தை தொடரக்கூடிய அளவுக்கு வளர்ந்த அந்த ஆலமரத்தினுடைய கிளை வந்து அப்படியே கீழே விழணும்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் கொடுத்திருந்தா அது வந்து முறிஞ்சு கீழே விழும். அதை போல இந்த மாயப்பசுவை இடவனத்தியானது வீசுகின்றது. அதாவது ஆகாயத்தை தொடரக்கூடிய அளவிற்கு மிக உயரமாக வளர்ந்த ஆலமரத்தினுடைய கிளைகளெல்லாம் கீழே விழுவது போல இந்த மாயப்பசுவை அந்த இடவனத்தியானது தூக்கி வீசுகின்றது. வாணி விடும் அறப்பசுவோர் வீட வேலை வாய் வீசும். வாணி விடும்னா வானுலகத்தில் இருக்கக்கூடிய பசுவுக்கு காமதேனு பேர். அந்த வானுலகத்தில் இருந்து காமதேனு பசு அது வந்து அறப்பசு, இது மாயப்பசு. இந்த அறப்பசு அப்படின்னா காமதேனு அர்த்தம். வானுலகத்திலேருந்து காமதேனுவை அப்படியே கீழே வீசினாங்கன்னா அது எப்படி கடல்ல போய் விடுமோ அதுபோல இந்த மாயப்பசுவை இடவனத்தை வந்து தூக்கி வீசினான். இப்போ ரொம்ப நாள் ஆகாயம் வரைக்கும் கொண்டு போகுது, அந்த தூக்கி வீசுது, கடல்ல வந்து விழுது. இது எதை போல இருக்கின்றதா? ஆகாயத்திலிருந்து வானுலகத்திலிருந்து காமதேனு பசு கடல்ல விழுந்தது போல இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. வானின் விழும் வானுலகத்திலிருந்து கீழே விழும் அறப்பசு காமதேனுவை போல் விட இந்த மாயப்பசு கீழே விழுமாறு வேலை வாய் வீசும். வேலைனா கடல் அர்த்தம். கடல்ல இந்த பசுவை தூக்கி வீசுகின்றது. இஞ்ஞன் செடுமதி போட்டு நந்தித்தே விளையாடல் செய்து. இப்படி அந்த செழுமையான சந்திரனினுடைய பிறை சந்திரனை போன்ற கொம்பினை உடைய அந்த நந்தியாகிய தெய்வம். நந்தி தேன தெய்வம்னு அர்த்தம். நந்தி தேனா நந்தியாகிய தெய்வம். இப்படியெல்லாம் அந்த மாயப்பசுவுக்கு துன்பம் தந்து விளையாடல்களை செய்கின்றது அந்த நந்தி, இடவனந்தி. பொருது உயிர் ஊற்றம் செய்யாது ஆரிய விடை
அரசன் இவங்க வந்து பசுவை கொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சூழ்ச்சி செய்து தான் இந்த மாய பசுவை அனுப்புனாங்க. அப்படி அந்த பூரியர் எண்ணியாகிய, பூரியர்னா இந்த சமணர்கள்னு அர்த்தம், அந்த சமணர்கள் எண்ணியபடியே பொழுது இந்த இடவநந்தி வந்து சண்டையில் தான் போடுறதை தவிர அந்த மாய பசுவுக்கு துன்பத்தை தான் கொடுக்கே தவிர கொல்லலை. சமணர்கள் அதைத்தானே நினைச்சாங்க, பசுவை கொல்ல மாட்டாங்க, அதனால பசுவை பத்திர ஒன்று அனுப்புவோம்னு நினைச்சாங்க. அந்த சமணர்களின் எண்ணத்தின்படி இந்த இடவநந்தி அந்த மாய பசுவினிடத்தில் சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றதே தவிர அதை கொல்லவில்லை. உயிர் ஊற்றம் செய்யாது, உயிரை கொல்லாது, உயிர் ஊற்றம்னா கொல்லுதல் அர்த்தம், உயிரை கொல்லாமல் அந்த மாய பசுவினிடத்தில் சண்டையிடுகிறது. இறுதியாக அந்த ஆரிய விடைனா இடவநந்தின்னு அர்த்தம், அந்த இடவநந்தி தன் மாண்ட அழகினை காட்ட தன்னுடைய மேலான மாட்சிமைப்பட்ட, மாண்டன்னு அர்த்தம், மாட்சிமைப்பட்ட மேலான மிக சிறந்த அழகினை, அழகிய உருவத்தை அந்த பசுமாட்டிற்கு காண்பிக்கின்றது. காளமாடாக, காளையாக தன்னுடைய உருவத்தை மிகவும் அழகிய உருவத்தை காண்பிக்கின்றது. அந்த உருவத்தை பார்த்தவுடன் இந்த பசுவானது காமவசப்பட்டு நிற்கின்றது, காமுற்று. ஈரிய நற்பூவாழி, ஈரியன்னா குளிர்ந்தன்னு அர்த்தம், ஈரப்பதம்னு சொல்றோம்ல, அந்த ஈரப்பதம் தான் இங்கே ஈரியன்னு வந்திருக்கு. ஈரியன்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம், குளிர்ந்த வாசனை மிகுந்த, நறும்னா வாசனை மிகுந்த, பூ வாழி, வாழின்னா அம்புன்னு அர்த்தம். அந்த மன்மதன்கிட்ட மலரப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மன்மதன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த காமபானமாகிய மலர் அப்புகளால் தாக்கப்பட்டு, ஏற்பட்டுன்னா தாக்கப்பட்டு இந்த பசுவானது அந்த இடவநந்தியை பார்த்து காமத்தில் விழுகின்றது. ஆவியோடும் வீரியம் விடுத்து, அந்த இடவநந்தி மேலே அன்பு வந்துட்டுன்னா அதனுடைய கோபதானம் எல்லாம் அடங்கியிருந்த, அதனால தன்னுடைய உயிரையும் விட்டு விடுகிறது, தன்னுடைய கோபதாபத்தையும் விட்டு விடுகின்றது. வீரியம்னா எப்படியாவது எல்லாத்தையும் கொல்லணுங்கிற ஆக்ரோஷத்தோடு அது வருது. இப்போ எல்லாமே அந்த காமத்துக்குள்ள இது வந்து எல்லாத்தையும் விட்டுறது, விட்டு கீழே அப்படியே இறந்து கீழே விழுந்து விடுகின்றது. அந்த பசு வந்து அங்கே ஒரு மலையாக இப்பொழுது ஆகிவிடுகின்றது. அதுதான் இப்போ வந்து மதுரையில் பசுமலைன்னு ஒரு இடம் பார்த்தீங்களா, அந்த பசுமலை தான் இது. அந்த எல்லாத்துக்கும் சாட்சியாக அந்த மலைகள் தான் இருக்கு. இந்த பசுமலை தான், இந்த பசு வந்து தன்னுடைய உயிரையும் விட்டுருது, தன்னுடைய ஆக்ரோஷமான தன்மைகளை எல்லாம் விட்டு அங்கேயே வந்து இறந்து விடுகின்றது. ஏன்னா அது இறக்கக்கூடிய அளவுக்கு இது தாக்கியிருக்கு. ஆனால் கடைசியில் கொல்ல, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, உயிர் போகக்கூடாது ஆனால் உயிர் போகிற அளவுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பசு இடவநந்தி வந்து துன்பப்படுத்தியிருக்கு. அதனால் அது வந்து தானாகவே தன்னுடைய உயிரை விட்டு விடுகின்றது. அதனுடைய கோபதாபங்களும் அங்கே விட்டு விடுகின்றது. இந்த இடவநந்தியை பார்த்து அன்பு மிகுதியினால் அப்படியே அது ஒரு மலை ரூபமாக அது ஆகிவிடுகிறது. அதுதான் இப்பொழுது பசுமலை அப்படின்ட்டு ஒரு மலையாக அந்த மதுரை மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றது. அதாவது அந்த மாய பசுவானது நிறைய தலைகளோடு தன்னுடைய மாய உருவத்தை காட்டிக்கொண்டு வருகின்றது. இது உடனே அந்த இடவநந்தியானது ஒரு பெரிய மலையில், மலை சிகரங்கள் நிறைய இருந்தாலும் அந்த மலையை அப்படியே தூக்கி வீசுவது போல இந்த மாய பசுவினுடைய தலைகளெல்லாம் சிதையுமாறு அந்த மலைகளில் இந்த மாய பசுவை தூக்கி வீசுகின்றது. மேலும் ஆதாயத்தை தொடக்கூடிய அளவிற்கு மிகவும் உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய பழுமரமாகிய ஆலமரம், அந்த ஆலமரம் காட்டில் அதனுடைய கிளைகள்
கீழே முறிந்து விடுவதற்குரிய ஆற்றலை போல இந்த பசுவை, மாயப்பசுவை இடவநந்தியானது தூக்கி வீசி எறிந்து விடுகின்றது. மேலும் வானுலகத்திலிருந்து கீழே விடும் அறப்பசுவாகிய காமதேனுவை போல இந்த மாயப்பசுவை இடவநந்தியானது கடலில் தூக்கி வீசி விடுகின்றது. இப்படி அந்த செழுமையான அந்த சந்திரனை திரையை போன்ற கொம்புகளை உடைய அந்த நந்தியாகிய தெய்வம் இடவநந்தியானது பலவிதமான துன்பங்களை செய்து தன்னுடைய விளையாடல்களை எல்லாம் காட்டிக்கொண்டே இருக்கின்றது. அந்த கூரியர்களாகிய சமணர்கள் ஒரு சூழ்ச்சி செய்து நினைத்தபடியே அந்த பசுவை பாண்டியர்களும் பாண்டிய மன்னர்களும் போர்க்களத்து வீரர்களும் கொல்ல மாட்டார்கள் என்று நினைத்து இப்படி ஒரு மாய பசுவை சமணர்கள் அனுப்பினார்கள். அவர்களுடைய எண்ணத்தின்படியே இந்த பசுவோடு மாய பசுவோடு இடவநந்தியானது சண்டை தான் விட்டு கொண்டு இருந்ததை தவிர அதனுடைய உயிரை அது கொல்லவில்லை. ஆனால் அந்த உயிரை போகக்கூடிய அளவுக்கு அதற்கு தண்டனையை கொடுத்து கொண்டே வருகின்றது இந்த இடவநந்தி. இப்படி இறுதியில் அந்த ஆரிய விடையாகிய இடவநந்தி தன்னுடைய மாட்சிமைப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த அழகிய உருவத்தை அந்த பசுவிற்கு காட்டுகிறது. அந்த பசுவானது இந்த இடவநந்தியினுடைய அழகிய உருவத்தை பார்த்து குளிர்ந்த வாசனை மிகுந்த மலர் அம்புகளை மன்மதன் கொடுத்தால் என்ன ஆகுமோ அதுபோல அந்த இடவநந்தியை காளையை பார்த்து இந்த பசுவானது காமத்தில் விழுந்து விடுகிறது. இறுதியில் அந்த பசுவானது தன்னுடைய ஆவியை விட்டு தன்னுடைய அந்த கோபதாபங்கள் போன்ற அந்த வீரியங்களை எல்லாம் கீழே விழுந்து இறந்து விடுகின்றது. கீழே விழுந்த அந்த இடவநந்தியான அந்த மாயப்பசுவானது அங்கே ஒரு மலை ரூபமாக இருக்கின்றது. அதுதான் தற்பொழுது பசுமலை என்று சொல்லப்படுகிறது. அந்த பசுமலையானது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்றது என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதை நாம் தொடர்வோம். கையிலாய பரம்பரை சிவஞான போதனை காட்டும் வெண்ணை பரிவாய்மை மெய்மண்ட சமுதரி கோமெய்யான பாடுவானி குமிழாரும் ஒளி திருவாவடு துறைவன் குரு நமச்சிவாய தேவன் சரிதாதி மர